வணக்கம். நுண்ணறிவு தொடர்பான மற்றொரு காணொளி. 2021ஆம் ஆண்டு இலங்கை சட்டக்கல்லூரி கடந்த கால வினாத்தாளின் 31 தொடக்கம் 35 வரையான வினாக்களுக்குரிய கலந்துரையாடலாக இக்காணொளி அமைய இருக்கின்றது. எமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து வினாவை பார்க்கலாம். PQRS மற்றும் T என்ற 5 ஊழியர்கள் கொழும்பில் அமைந்துள்ள ஒரு அரசாங்க அலுவலகத்தில் தாவனங்கள், ஓய்வூதியம், நிதி, கணக்காய்வு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் எனும் கிளைகளில் தரப்பட்ட வரிசையின் படியின்றி வேலை செய்கின்றனர். அவர்கள் தற்பொழுது கொழும்பு புறநகர் பகுதிகளில் தங்கியிருப்பதுடன் அவர்கள் வேலைக்கு வருவதற்கான அவர்களது நாளாந்த போக்குவரத்து முறையானது கார், வேன், பேருந்து, புகையிரதம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகும். இதுவும் தரப்பட்ட வரிசை ஒழுங்கில் இல்லை. ஒவ்வொரு ஊழியரும் ஒரே ஒரு போக்குவரத்து முறையை மட்டுமே பயன்படுத்துகின்றனர். இதன் அடிப்படையில் நாங்கள் தரப்பட்டிருக்கிற வினாக்களை வச்சுக்கொண்டு விடையளிக்க வேணும். இது ஒரு தகவல் ஒழுங்கமைப்பு. நாங்கள் தகவல் ஒழுங்கமைத்து கொண்டு விடையை நாங்கள் பார்ப்போம். முதல் இதில் நான் நபர்கள், அதே மாதிரி அடுத்ததாக அவர்கள் வேலை செய்கிற இடம், அதே போல வசிப்பிடம் போக்குவரத்து முறை, அதாவது இன்னத்துல வணிகத்தை பெரியணும் போக்குவரத்து முறையின் அடிப்படையில் நான் இதை பிரித்து கொள்றேன். ரைட், ஓகே. அப்ப இதுல நபர் எங்களுக்கு தந்திருக்கிற நபர் PQ, அடுத்தது R, அடுத்தது S, அடுத்தது T. இந்த 5 நபர்கள் தான் இதில் வசிக்கலாம். 5 நபர்கள் தான் இந்த சம்பவத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். அப்போ அதன் அடிப்படையில் அவர் வேலை செய்கிற இடமும் அதே போல வேலை செய்கின்ற பிரிவும் கிளைகள்னு சொல்லலாம், அல்லது இடம் அல்லது கிளை என்றதை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். ரைட், இந்த கிளைகளில் ஒழுங்கு வரிசையில அமையல கிளை, அது மாதிரி போக்குவரத்து சாதனங்கள் ஒழுங்கு வரிசையில் அமையல. இவை தந்திருக்கிற விடையை வச்சுக்கொண்டு நாங்கள் தகவலை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்ப்போம். நான் ஏற்கனவே இந்த தகவல் ஒழுங்கமைப்பு வினாவில் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் கீழே இருந்து பார்த்தோம்னா தகவல்கள் கீழே தான் நேரடியான சில தகவல்கள் இருக்கும். அதுக்காக எல்லா வினாவும் அவ்வாறு அமைய போறதில்லை. நாங்கள் கீழே இருந்தே பார்ப்போம். T ஆனவர் கணக்காய்வு கிளையில் வேலை செய்யவில்லை. அப்போ தரப்பட்ட தகவலை நாங்கள் குறித்து கொள்வோம். இல்லை கணக்காய்வில் அவர் வேலை செய்யலை. கணக்காய்வில் T என்பவர் வேலை செய்யலை. அப்போ நான் இதை குறிச்சிட்டு அவர் வேலை செய்யலைன்றதை நான் ஒரு அடையாளத்தினூடாக காட்டலாம். வேறு கணக்காய்வில் வேலை செய்யலை. ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதிக்கிளையில் வேலை செய்பவரான P என்பவர் வேலைக்கு வேனில் வருகிறார். பாருங்க, நிதி கிளையில P வேலை செய்கிறாராம். நிதி அவர் வார போக்குவரத்து ஊடகமும் சொல்லப்பட்டிருக்கு. அது வேன், வேன்ல அவர் போக்குவரத்து செய்கின்றார். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவனங்கள் கிளையில் வேலை செய்பவர் காரின் வேலைக்கு வரும் அதே வேலை. அவங்களை தாவனங்கள் கிளையில யார் வேலை செய்யணும்னு தெரியாது. அதே போல அவர் யார் கார்ல வாரன்னு தெரியாது உங்களுக்கு. புகையிரத்தில் வேலைக்கு வருவர் கணக்காய்வு கிளையில் வேலை செய்கின்றார். அப்ப புகையிரத்துல வேலைக்கு வாரவர் அந்த கணக்காய்வு துறையில வேலை செய்கிறாருன்னு சொன்னா கணக்காய்வு கிளையில வேலை செய்கிறாரு புகையிரத்துல வரவர். T கணக்காய்வு துறையில வேலை செய்கிறீர்கள் ஏற்கனவே நான் பார்த்துருக்கிறேன். அப்ப T புகையிரத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. T புகையிரத்துல வர மாட்டார். அப்ப அதையும் நாங்கள் T புகையிரத்துல வர மாட்டார் என்பதையும் குறிச்சுக்கொள்வோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் S ஆனவர் தகவல் தொழில்நுட்ப கிளையில் வேலை செய்கிறார். அப்ப S தகவல் தொழில்நுட்பத்துல வேலை செய்கிறார். அப்ப S நாங்கள் தகவல் தொழில்நுட்பம், ரைட்,
அதே மாதிரி ஆறானவர் மோட்டர் சைக்கிளில் வருகின்றார். ஆர் வந்து மோட்டர் சைக்கிளில் வரார். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப கிளையில் வேலை செய்வர் வருவது புகையிரதத்தில் இல்லை. அப்போ இவர் தகவல் தொழில்நுட்பம் வந்து புகையிரதத்தில் வரையில. அப்போ அதையும் வந்து நாங்கள் நோட் பண்ணிக்கொள்ளலாம். இவரும் புகையிரதத்தில் வரையில. ரைட். தாவன கிளையில் வேலை செய்பவர் வருவது மோட்டர் சைக்கிளில் இல்லை. அப்போ இவர் தாவன கிளை இல்லை. ஆர் ஆர் வந்து தாவன கிளையில வேலை செய்யல. தாவன கிளையில ஆர் வேலை செய்யவில்லை. ரைட். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு தகவலும் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதில் வந்து கியூ வந்து என்ன இடத்துல வேலை செய்கிறாருன்றது எங்களுக்கு தெரியாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டீயும் வந்து எந்த இடத்துல வேலை செய்ய எந்த கிளையில் வேலை செய்கிறாங்க, ஆரும் எந்த கிளையில் வேலை செய்கிறது தெரியாது. ஆனால் இந்த போக்குவரத்து ஊடகத்தை பார்த்தோம் என்றால் எஸ் வந்து புகை வண்டியில் வரையில, டீயும் புகை வண்டியில் வரையில. அப்போ ஒரே ஒரு ஆள் தான் மிஞ்சி இருக்கிறார். அது வந்து எங்களுக்கு கியூ தான் மிஞ்சி இருக்கிறார். அவர் வந்து எங்களுக்கு புகை வண்டியில் தான் வரப்போகிறார். அப்போ புகை வண்டியில் இவர் வாரார். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவர் புகை வண்டியில் வாரார் என்றால் உங்களுக்கு கீழே பாருங்க, திரும்ப தகவலை வாதிச்சு பாருங்க. தாவணக்கிளையில் வேலை செய்வர் காரில் வேலைக்கு வரும் அதே வேலை புகையிரத்தில் வேலைக்கு வருவர் கணக்காய்களை வேலை செய்வார். அப்ப புகையிரத்துல கியூ வாரார் என்றால் அவர் கணக்காய்களையில வேலை செய்ய வரும். ரைட். அப்ப கணக்காய்களையில வேலை செய்கிற ஆளுங்களை தெரிஞ்சிட்டுது. ஆர் வந்து தாவணக்கிளையில வேலை செய்யலை என்றபடியால் டி வந்து தாவணக்கிளையில வேலை செய்வார். ஏன்னா அவர் அதை மட்டும் தான் மிஞ்சி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூ வந்து எஞ்சி இருக்கிறார். தாவணக்கிளையில வந்து டி வேலை செய்கிறதால எஞ்சி இருக்கிற துறை வந்து இதுல ஓய்வூதியம். அப்போ ஓய்வூதியத்துல வந்து ஆர்வையில் செய்வார். இப்போ நாங்கள் தகவல் ஒழுங்கமைச்சிருக்கிறோம். இனி இதை வச்சு கொண்டு விடை எடுக்கிறதா. முதலாவது கேள்வி கியூ மற்றும் ஆர் ஆகியோர் வேலை செய்வது. கியூ வந்து கணக்காய்விலையும் ஆர் வந்து ஓய்வூதியத்திலையும். ஆகவே முதலாவது விடை வந்து அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். முதலாவது விடை. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரைட் இதில் அடுத்த வினா வந்து கியூ சம்பந்தமான சரியான கூற்று எது? கியூ சம்பந்தமான சரியான கூற்று எதுன்னு கேட்டுக்கிறோம். அப்போ வந்து கியூ வந்து ஓய்வூதிய கிளையில கணக்காய கிளையில வேலை செய்கிறார். ஆகவே அது முதலாவது வராது. கியூ வந்து தாவன கிளையில்னு சொல்லியிருக்க அப்போ ரெண்டாவதும் வராது. கியூ வந்து கணக்காய கிளையில் வேலை செய்வதோடு கியூ புகையிரத்தில் வருகின்றார். ஆகவே மூன்றாவது விடை வந்து பொருத்தமானதாக இருக்கு. மூன்றாவது விடை அதுக்கு பொருத்தமானது. அடுத்த டி சம்பந்தமான சரியான கூற்று டி தாவன கிளைன்னு சொல்லியிருக்கிறோம். அது சரி. ஆனால் புகையிரத்து வேலைக்கு வரார். ரைட். அதில் மிச்சம் நாங்கள் அதில் ஒழுங்கமைக்கையில் என்னென்ன வாகனத்தில் வருமன்றதை நாங்கள் அதே முறைக்க பார்த்துக்கொண்டு இல்லை புகையிரத்தில் வந்து ஏற்கனவே டீ வரமாட்டார் என்று நான் சொல்லியிருந்தது. டீ வந்து புகையிரத்தில் வரமாட்டார். ஆகவே உங்களுக்கு இதில் தரப்பட்ட தகவலில் பாருங்க, அதை தவற விட்டுட்டோம். ரைட். டீ கணக்காய்களை வேலை செய்கிறார். நிதிக்கிளையில் வேலை செய்வரான பி என்பவர் வேனில் வாரார். அதை புரிச்சுட்டுக்கோம். தாமனக்கிளையில் வேலை செய்பவர் காரில் வருகிறார். அப்போ தாமனக்கிளையில் காரண்டா டீக்கு வந்து கார். அடுத்தது வந்து எஞ்சி இருக்கிறது வந்து எங்களுக்கு வேறு புகை வண்டியில் வேலை செய்யலை விரையில எஞ்சி இருக்கிற வாகனம் வந்து எங்களுக்கு இதில் பேர் உண்டு. ஆகவே தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து பேருந்தில் வேலை செய்கிறார் இருப்பார். அடுத்த டி சம்பந்தமானது தாவன கிளையில வேலை செய்கிறார். அதே போல காரில் வருகின்றார். அப்போ நாலாவது விடை வந்து அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். இதுக்கு நாலாவது விடை. அடுத்த பாருங்க ஆர் மற்றும் டி ஆகியோர் முறையே ஓய்வூதியம் மற்றும் கணக்காய்களை ஆர் வந்து வேலை செய்வது ஓய்வூதியம், டி வந்து தாமனை. அவர் ரெண்டாவது விடை வந்து அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் அதையும் வந்து குறிச்சு கொள்ள முடியும். ரெண்டாவது விடை பொருத்தமானது. அடுத்த பார்த்தீங்கன்னா கீழ்வரும் கூற்றுகளில் எது சரியானது? கீழ்வரும் கூற்றுகளில்
கியூ ஆனவர் போயிடத்தில் அது சரி. ஆனால் டி ஆனவர் பேருந்துக்கு வேலைக்கு வருகிறார், அது போல. அடுத்த கியூ ஆனவர் காரில், அது போல. அவை அந்த விட பொருத்தம் இல்லை. கியூ ஆனவர் போயிடத்தில் அது சரி. டி ஆனவர் காரில் வேலைக்கு வருகின்றார். ஆகவே இதில் மூன்றாவது விட வந்து 35வதுக்கு மூன்றாவது விட பொருத்தமானதாக இருக்கு. ரைட். அப்போ நீங்கள் வந்து இது விளங்கி இருக்கும் பூர்ணமாக நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். எமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து அடுத்த காணொளியில் பார்ப்போம்.